இது புது ட்ரெண்டுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் டேடி பாஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. இது சம்மர் ஹாலிடேஸ். ஸ்கூல் எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க. டீச்சர்ஸ் வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த 2 மாதமும் பசங்களை சமாளிக்கணும். இது பெரிய விஷயந்தான். இந்த 2 மாதம் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு ட்ரையலான பீரியட் தான். அதாவது சோதனை காலம் தான். இந்த சோதனை காலத்தை கடந்தால் திருப்பியும் நம்ம ஸ்கூலுக்கு பசங்களை திருத்தி விட்டுலாம். அங்கே டீச்சர்ஸ் அந்த பசங்களை பார்த்துப்பாங்க. நம்ம கொஞ்சம் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஞாபகங்களில் ரொம்ப நாளாக என்னுடைய ஒரு தாட்டு, அதை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா இந்த டைமில் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். இப்போ பசங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஏன் எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா? பசங்களை எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கெலாம் கமெண்ட்டு வர்றதில்லை. ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஓகே. ஆனால் உங்களுக்கு எதனா தாட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அப்போ தான் ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும். இது என்னென்னா, நான் மட்டுமே ஒன் சைடடாக என்ன சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஹிட்லர் மாதிரி நான் மட்டுமே தனியாக பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் சைட்லேருந்து எந்த ரெஸ்பாண்டும் வரமாட்டேங்குது. உங்கள் சைடில் ரெஸ்பான்ஸ் வந்தால் தான் நான் பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைனா நான் ஹிட்லர் ஆகிடுவேன். உங்களை எல்லாரையும் நான் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு சேனலாக நம்ம சேனலில் இருக்கட்டும், சரிங்களா? சரி, இப்போது ஸ்கூல் டைம் இந்த மே முடிஞ்சதுன்னா ஜூன்லேருந்து பசங்களாம் திரும்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஸ்கூலுக்கு போனால் பசங்க படிப்பாங்க. படித்தா நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற தாட், அதாவது நம்ம சொசைட்டிக்கு இருக்கிற தாட் இதுதான். பட் ஆனால் ஸ்கூல், அதாவது ஸ்கூலிங்னு வந்தால், பள்ளிக்கூடம் வந்தால், படிப்புன்னு வந்தால் அதோட முழுமையான அர்த்தம் என்ன? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸ்கூலிங், பள்ளிக்கூடம் அப்படின்னா பசங்க பார்த்திங்கன்னா எல்லோரும் பிறந்ததுலேருந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் படிக்கணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்யணும். சொசைட்டிக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். இதுதான் நமக்கு ஜென்ரலாக இருக்கிற ஒரு ஃபார்முலா, நம்ம சொசைட்டிக்கான ஃபார்முலா. பட் ஆனால் எஜுகேஷன், கல்வி அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி 5 வயசில் தான் ஆரம்பிக்கணும், 20-25 வயசு வரைக்கும் படிக்கணும். மேபி அதுவும் மேலே போச்சுன்னா ஒரு 30-35 வயசு வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு நிறைய ஒரு நமக்குள்ளே நம்ம நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாட்ஸ், நம்மளாக ஒரு கற்பனை வச்சுருப்போம். நம்மளாக ஒரு விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணி வச்சுருப்போம், இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அப்படின்னா அது ஒரு சிஸ்டமே கிடையாது. எஜுகேஷன் இஸ் நாட் அட் ஆல் ஏ சிஸ்டம். சிஸ்டத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது கல்வி அப்படின்னா. கல்வின்றது ஒரு குழந்தை பிறந்து இந்த வெளி உலகத்தை பார்த்த அன்னிலிருந்தே ஒரு குழந்தை தன்னுடைய கல்வியை ஆரம்பிக்குது, அதாவது படிக்க ஆரம்பிக்குது. எப்படி படிக்குது? பிறந்த குழந்தை தன்னுடைய அம்மா கிட்ட பால் குடிக்குது. அதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அதுக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது. ஸோ அந்த அறிவை அது பயன்படுத்தி பால் குடிக்குது. அந்த அறிவு எங்கேருந்து வந்தது? அந்த குழந்தைக்கு யார் பாடம் நடத்துனது? யாரும் நடத்தலை. அந்த குழந்தை தனக்குள்ளே இருக்கிற திறமைகளையே இல்லை தனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளிக்கொண்டு தானாக தன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பிக்குது. பால் குடிக்குது. முதல் தடவை குடிக்கும்போது சரியாக தெரியாது, 2வது தடவை குடிக்கும்போது சரியாக குடிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு கல்வி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை வளரும்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய் தந்தை, தன்னை சுற்றி இருக்கிற உலகம், அதாவது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, உறவினர்கள், இப்படி எல்லாருக்கிட்ட குழந்தை படிக்க ஆரம்பிக்குது. என்ன படிக்குது? மொழியை படிக்குது, பண்பாட்டை படிக்குது, நிறைய விஷயங்களை குழந்தை படிக்க ஆரம்பிக்குது. அந்த 5 வயசில் ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா அந்த 5 வயசுக்குள்ளே குழந்தை பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் அந்த உலகத்துலேருந்து படிக்குது. அதாவது தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அந்த தண்ணி குடிக்கிறது எப்படி கேட்குறது, நம்ம பசி எடுக்கும்போது சாப்பிட்ணும், நம்ம என்ன உணவு சாப்பிட்ணும், அது அப்பா அம்மாகிட்ட கற்றுக்குது. இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், நம்ம எப்படி போகணும், எப்படி நடக்கணும், யாருக்கும் அது சொல்லித்தரதில்லை. குழந்தை தானாக படிக்க கற்றுக்குது. இதெல்லாமே படிப்பு தான், இதெல்லாமே எஜுகேஷன், இதெல்லாமே கல்வி தான். இப்படி சமுதாயத்தில் குழந்தை பிறந்ததுலேருந்தே பல விஷயங்களை கற்றுக்கிட்டு வரும்போது, பல விஷயங்களை கல்வியாக தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டு காரியங்களை செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு அறிவு தானாக உருவாகுது. ஒரு குழந்தைக்கு யாருமே எதுவுமே சொல்லித்தரனாலும், ஒரு குழந்தைக்கு பாடம் நம்ம நடத்தலைனாலும் அந்த குழந்தை தன்னோட அறிவை வளர்த்துக்கும். மனுஷனோட இயல்பு அதுதான். மனுஷன் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உயிரினமாக இருக்கக்கூடிய அசையக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே பின்பற்றக்கூடிய ஒரு உயிரியல் மரபு இது. நமக்குள்ளே பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவோம். நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், இப்போ நான் ஒரு மனுஷனாக பிறக்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தானாக நடக்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பிட்ட வயசில் பார்த்திங்கன்னா தானாக பல்லு வளரும். குறிப்பிட்ட வயசில் பார்த்திங்கன்னா தானாக பேச ஆரம்பிப்பாங்க. குறிப்பிட்ட வயசில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயம் தானாக செய்ய ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? ஒரு மனுஷனோட சமுதாயத்துக்குள்ளே இல்லை அப்படின்னாலும் இந்த விஷயங்கள்லாம் அவனுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும்.
நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம், அது பயாலஜிக்கல் கிளாக் உள்ள வந்து நம்ம வந்து பல பேர் சொல்கிற மாதிரி கடவுளுடைய படைப்பின் ரகசியம் அது ஒன்று. இல்லைனா நம்ம சயின்டிஸ்ட் சொல்கிற மாதிரி அது வந்து நம்ம அறிவியல் கோட்பாட்டில் அது ஒரு வந்து மெடிக்கல் அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸ் அது. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல. நமக்கு என்ன, ஒரு குழந்தை படிக்குது, அந்த படிப்பு வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கணுமா இல்லை அன்ஃபார்முலாக இருக்கணும், ஃபார்முலாக இருக்கணுமா அன்ஃபார்முலாக இருக்கணுமா. இப்போ என்னென்னா அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கே போகல, பள்ளிக்கூடத்துக்கே போகலன்னு வச்சுக்கோங்க. எல்கேஜி படிக்கல, யூகேஜி படிக்கல, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கல, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கல, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கல, எதுவுமே படிக்கல. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு 10 வயசில் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு போய் டீக்கெட்டில் விட்டுறாங்க. அந்த டீக்கெட்டில் கிளாஸை கழுவுது குழந்தை, பிஸ்கெட்டை பொட்டலம் கட்டுது, யாரா கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா டீ சப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் வளர்ந்து ஒரு 15 வயசு ஆகும்போது டீ போட கற்றுக்குது, டீ மாஸ்டர்கிட்ட டீ போட கற்றுக்குது அந்த குழந்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டீ மாஸ்டர் ஆகுது, அதுக்கப்புறம் டீ கடை வைக்குது, ஒரு தொழிலதிபர் ஆகுது, வாழ்க்கையில் வளர்ந்து ஒரு கோடீஸ்வரம் லட்சாபதி ஆகி பெரிய லெவலில் வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வாழ்க்கை முடியுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கே போகல, ஆனால் தன்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போது டீ கடையில் ஒரு குழந்தை கிளாஸ் கழுவுது அப்படின்னா, அந்த கிளாஸ் கழுவுறதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வேலை செஞ்சு ஒருத்தர் என்ன பண்ணால் அந்த குழந்தைக்கு கற்றுப்போம், அந்த குழந்தை கற்றுக்கும் கிளாஸ் எப்படி கழுவுறது, டீ போனால் டீ எப்படி போடுறது. ஸோ இதுவும் ஒரு கல்வி தான். இப்போது நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்க்கலாம், படிக்காதவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கூட்டணிக்கு இருக்கிறாங்க. ஸோ 2024ன்னு எடுத்துக்கிட்டால் கூட படிக்காதவங்க, அன்எஜுகேட்டட், இல்லிட்ரேட் அப்படின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க. மொத்தமாக இந்தியாவை எஜுகேட்டட் இந்தியாவை நம்மளால், லிட்ரேட் இந்தியாவை நம்மளால், இல்லிட்ரேட்டும் அங்கங்கே கொஞ்சம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி லைஃப்பில் டெவலப் ஆகிறாங்க, அவங்களாம் எப்படி தங்களை வாழ்க்கையில் சர்வைவ் ஆகிறாங்க, அவங்களாம் எப்படி தங்களை வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகிறாங்க, எப்படி வளர்கிறாங்க. ஸோ அவங்க விஷயத்தை கற்றுக்குறாங்க. இப்போ படிக்க தெரியாதவங்க ரோட்டில் போகிறாங்க, ஒரு பஸ் ஏறணும், அந்த பஸ்ஸோட நம்பர் என்னன்றது 10 பேர்ட்ட சில பேர் கேட்பாங்க, சில பேர் ஞாபகம் வச்சுப்பாங்க. 1 போட்டு 0 போட்டிருந்தா அது 10, 1 போட்டு 1 போட்டிருந்தா 11. சார் நம்ம ஊருக்கு போனோன்னா இந்த 11 பஸ்ஸு வந்தால் ஏறி போகலாம், இல்லை நமக்கு ஊருக்கு போகிற பஸ்ஸுனா 10 வந்தால் நம்ம ஏறி போகலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். அதை அவங்க அப்சர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ டெக்ஸ்ட்டை எழுத்தாக ஞாபகம் வச்சுக்காமல் அது ஒரு பிக்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம படித்தவங்க அந்த நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம பதிஞ்சு போகிறதுனால நம்மளால் வேகமாக படிக்க முடியுது, அவங்களால படிக்க முடியாது. பட் ஆனால் இமேஜஸ் மாதிரி அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். நம்மளால் அதிகமாக படிக்க முடியுது, அவங்களால ஒரு சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ படிப்புன்றது ஒரு மனுஷன், இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு தான் இருக்கான், படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்த உலகமே ஒரு படிப்பு அடிப்படையாக தான், அதாவது கல்வி அடிப்படையாக தான் எல்லாமே மனுஷன் வாழ்க்கையே போகுது. இப்போ ஒரு மனுஷன் போகிறான்னா, முதல் தடவை போகிறான் அப்படின்னா, ஒரு ரோடை கிராஸ் பண்ண தெரியலனா ஃபஸ்ட் டைம் அவன் கஷ்டப்படுறான், 2வது தடவை அந்த விஷயம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டானா 2வது தடவை அவனுக்கு கரெக்டாக கிராஸ் பண்ணிடுவான். ஸோ அது அவனுக்கு ஒரு கல்வி, அவனுக்கு ஒரு அறிவு அங்கே அவனுக்குள்ளே கிடைக்குது, புதுசாக ஒரு அறிவு கிடைக்குது. இப்போ ஒருத்தன் போகிறான், காட்டில் போகிறான், நதியை கடக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அவன் முதல் தடவை கடக்க தெரியல, கஷ்டப்பட்டு ஏதோ முட்டி மோதி கிராஸ் பண்ணிடுறோம், 2வது தடவை எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படி கடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, ஸோ அடுத்தது அந்த அறிவு கிடைச்சா அதை இம்ப்ளை பண்ணி ஈஸியாக கடந்து போயிடும். அது அவனுக்கு ஒரு கல்வி தான். ஸோ கல்வின்றது லைஃப்பில் எல்லா பாட்டிலுமே எல்லா இடத்துலேருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது பர்டிகுலராக ஒரு பில்டிங்கில் உட்காந்து ஒரு டீச்சர்னு ஒருத்தரை வச்சு, ஒரு பிரின்சிபல்னு ஒருத்தர் அவங்களுக்கு மேலே மேனேஜ்மெண்ட்டில் வச்சு பண்ணுறது கிடையாது, எஜுகேஷன் கிடையாது. எஜுகேஷன்றது தான் செய்யக்கூடிய காரியங்களை எப்படி செய்யணும்னு கற்றுக்கிறான் இல்லைங்களா, அந்த கல்வி, அந்த கற்றுக்கிற விஷயம் அதுதான் கல்வி. அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டத்துக்குள்ளே உட்காந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கற்றுக்கிறதும் கல்வி தான். தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு தேவையான விஷயத்தை கற்றுக்கிறதும் கல்வி தான். இப்போ நான் கிட்டத்தட்ட பிஇ ட்ராப் அவுட்டு, +2 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிஇ நான் கம்ப்ளீட் பண்ணல, 3rd செமஸ்டரில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். பிகாஸ் அதுக்கு மேலே எனக்கு படிக்கக்கூடிய பொறுமை இல்லை, என்கிட்ட பொறுமை இல்லை. எனக்குள்ள பல ஆர்வங்கள் இருந்தாலும் இது நான் பல வகையில் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சரி, நமக்கு செக்குலர் எஜுகேஷன் தான் செட் ஆகலை, அட்லீஸ்ட் ரிலீஜியஸ் ஃபீல்டையாவது நம்மளுடைய எஜுகேஷன் வச்சு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு போனேன். அங்கேயும் 1.5 வருஷம் தான். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபயர்ஃபுல்லாக இருந்தது. செக்குலர் எஜுகேஷனோட ரிலீஜியஸ் எஜுகேஷன் ரொம்ப ஃபயர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் 1 வருஷம் தான். அது அகைன் 3rd செமஸ்டர் ட்ராப் அவுட்டு. ஸோ நான் நீங்கள் முடிவு பண்ணேன், இதுக்கு மேலே சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து என்னால் படிக்க முடியாது. ஆனால் பேசிக் நாலேஜெலாம் கிராப் பண்ணிட்டேன். இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி ஓரளவுக்கு, தென் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு கிராப் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி எனக்கு லைஃபுக்கு தேவையான விஷயங்களை இன்ஃபார்மலாக, அதாவது ஒரு வரமுறைப்படி இல்லாமல் ஒரு முறை சாராத வகையில் எனக்கு தேவை. எனக்கு பார்க்குறேன், வீடியோ எடுக்கிறேன், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாலேஜ் தேவை.
நான் போய் உட்காந்து எங்கேயும் படிக்கலை. எனக்கு தேவையான விஷயங்களை கிராப் பண்ணிக்கிறேன். இதை நான் யூடியூப்பில் இந்த வீடியோஸ்லேருந்து எடுக்கலாம், இல்லைனா கூகுள்லேருந்து அந்த பிளாக்ஸ்லேருந்து எடுக்கலாம், இல்லை ஏதாவது புக்ஸ்லேருந்து நான் எடுக்கலாம், படித்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் எடுத்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய நாலேஜ் நான் அப்படி தான் வளர்த்துக்கிறேன். நான் ஒரு ப்ராப்பராக போயிட்டு ஒரு இன்ஸ்டியூஷனில் உட்காந்து இதை மறந்துட்டு பாருங்கள். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, என்ன செக்குலர் எஜுகேஷன் ட்ராப் அவுட் ஆன உடனே நான் என்ன பண்ணேன்னா, லைஃபுக்கு ஏதாவது தேவைப்படும், லைஃபுக்கு ஏதாவது தேவை, ஒரு வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் நம்ம படிச்சுக்கலாம், ஒரு 3 மாதத்தில் வந்து சின்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் சர்வீஸிங் ஒரு கோர்ஸ் பண்ணேன். அந்த கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு செல்ஃபோன் கூட நான் சர்வீஸ் பண்ணதில்லை. அது என்னன்னு கூட எனக்கு நாலேஜ் இப்போ ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரிலீஜியஸ் சைடு போயிட்டு ரிலீஜியஸ் எஜுகேஷன், அதாவது பைபிள் காலேஜ் போனேன். அங்கேயும் எனக்கு யூஸ் இல்லை, 1.5 வருஷம் ட்ராப் அவுட்டு, அவ்வளோதான். ஸோ எஜுகேஷன் வந்து சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு போகிறது வந்து என்னோடய மென்டாலிட்டிக்கு ஒத்து வராது. மேபி நான் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இந்த இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் 4 பேர் ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் என்னால் யாருன்னா சிஸ்டத்தை உருவாக்கி இப்படி தான் இருக்கணும்னா என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம நேச்சர் அது வந்து சுட்டு போட்டாலும் எனக்கு மாறாது. பிகாஸ் அதான் சொல்லுவாங்களா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். தொட்டில் பழக்கன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சுபாவம் தான் தொட்டில் பழக்கம். அது சுடுகாடு வரைக்கும் வரும்னா என்னோடய சுபாவம் வந்து அதான் சொல்லுவாங்களா, என்ன தான் தேய்ச்சி குளிப்பட்டினாலும் எருமாட்டோட கலரு கருப்பாக தான் இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட சுபாவங்கள் பிறவியில் ஒருத்தருக்கு வர சுபாவங்கள், ஒருத்தருக்கு கல்வி கொடுத்து அவங்கள வந்து பல வகைகளை மாற்றலாம், இல்லை அறிவை கொடுத்து பல வகைகளை மாற்றலாம். ஆனால் சுபாவன்றது வந்து யாராலும் மாற்ற முடியாது. ஒரு பாம்புனா அது பாம்பாக தான் இருக்கும், தேலுனா தேலாக தான் இருக்கும், சிங்கம்னா சிங்கமாக தான் இருக்கும், மானுனா மானாக தான் இருக்கும். அதுக்கு மேலே வேணால் நம்ம கவர் போட்டு விடலாமே தவிர்த்து அதோட சுபாவத்தை மாற்ற முடியாது. அதே போல் தான் மனுஷர்கள். ஸோ நமக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கும். நம்மளால் படிக்க முடியாது, நம்மளால் ஓட முடியாது. இந்த மாதிரி பலருக்குள்ள பல திறமைகள் இருக்கும், பல சுபாவங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணாலும் மாறாது. ஆஸ் இட் இஸ், அது கடைசி வரைக்கும் அவங்க சாகிற வரைக்கும் அவங்க கூடயே தான் இருக்கும். எதிர அவங்களுக்கு நல்லா தான் இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஆனால் சுபாவன்றது வந்து கடைசி வரைக்கும் மாறாது. சரி, இப்போ நம்ம டாபிக் கிட்ட வெளியே போக வேண்டாம், கல்விக்கு வருவோம். ஸோ மனுஷனோட கல்வின்றது வந்து எல்லாமே எல்லா இடத்துலையுமே அவன் ஸ்கூலுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு வெளியே இருந்தாலும் சரி, அவனுக்கு கல்வின்றது அவன் லைஃப்பில் அவனுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு அறிவில் மூத்தவர்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் எடுத்து போகிறோம். அப்பா அம்மா, ஒரு குழந்தை வந்து 1 வயசில் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு வந்து 30 வயசில் இருக்காங்கன்னா அந்த 30 வருஷம் அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அந்த குழந்தைக்கு கல்வியாக கொடுப்பாங்க. அவ்வளோதான் அவங்க சொல்லித்தரது. அந்த 30 வருஷம் அனுபவத்தை குழந்தைக்கு கொடுக்குறாங்க. எதில் சாப்பிட்றதா இருக்கலாம், ட்ரெஸ்ஸிங் ஆட்டிடியூடாக இருக்கலாம், இல்லை எப்படி நடக்கிறது, எப்படி போகிறது, மற்றவங்ககிட்ட எப்படி பேசுறது, எப்படி நடந்துக்கிறது, எப்படி நாகரிகமாக இருக்கிறது, அநாகரிகத்தை எப்படி தவிர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து தன்னோட அனுபவத்தை குழந்தைக்கு பகிர்ந்துக்கிறாங்க. அது கல்வி, அதே தான். ஸோ நம்ம இங்கே கல்வின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக், ஒரு சிஸ்டத்துக்குள்ளே தான் உட்காந்து 4 பேர் 10 குழந்தைங்க ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒரு டீச்சர் பாடம் நடத்தணும், அவங்க படிக்கணும், சயின்ஸை பற்றி சொல்லித்தரணும், மேக்ஸை பற்றி சொல்லித்தரணும், தமிழ் சொல்லித்தரணும், இங்கிலீஷை சொல்லித்தரணுன்றது வந்து கல்வி கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக எதுவுமே படிக்கலை. பட் ஆனால் அவர் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, இந்த மாதிரி 4-5 பாஷை, அதுவும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக பேசுவார், ஃபாரினர்ஸ் ரேஞ்சுக்கு பேசுவார். அவர் பார்த்திங்கன்னா நில் எஜுகேஷன், அவர் வந்து படிக்கவே தெரியாது, சுத்தமாக எழுத படிக்க தெரியாது இங்கிலீஷில். பட் ஆனால் இங்கிலீஷ் பேசுகிறது பார்த்திங்கன்னா ஃபாரின் ரேஞ்சுக்கு பேசுவார். ஏன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபுல்லாமே ஃபாரினர்ஸ் தான். அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் ஃபாரினர்ஸ் கூட இருந்ததுனால அவர் அந்தளவுக்கு பிக்கப் பண்ணிட்டார். ஸோ கல்வின்றது வந்து நம்ம எழுத்து மூலமாக கொண்டு வரது கிடையாது, நம்ம கேள்விப்பட்ட விஷயத்து மூலமாகவும் நம்மளுடைய கல்வி வளர்த்துக்கலாம். சரி, இப்போது பசங்க வந்து எதுக்காக வந்து நம்ம சின்ன வயசில் வந்து அந்த ப்ராப்பராக அந்த அது 5 to 15 years நம்ம இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி. ஆனால் நம்ம ஜென்ரலாக சொசைட்டியில் பார்த்திங்கன்னா அப் டு 21 years கம்பல்சரி எஜுகேஷன். இதர் வந்து 23, 24 அது வரைக்கும் கூட சில சமயத்தில் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஏர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் லைஃப், அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சொசைட்டி கான்ட்ரிபியூஷன், இப்படி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. எதுக்காக நம்ம படிக்கிறத வந்து 20 வயசுக்கு மேலே நம்ம படிச்சிக்கலாம்னு வைக்க மாட்டேங்குது. ஏன் அந்த 5 வயசில் அந்த குழந்தை பருவத்துலேயும் படிக்கணும்னு நம்ம டைமிங் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா படிப்புன்றது வந்து பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் பார்க்க போனோம்னா, சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து 5 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அதிகமாக கிராப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராஸ்பிங் பவர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த 5 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிராஸ்பிங் பவர் நல்லா சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஒரு மந்தமான குழந்தையாக இருந்தாலும் 5 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு அதோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா கிராஸ்பிங் பவர்ன்றது அந்த 5 வயசுக்குள்ளே வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை வந்து தன்னோட 5 வயசுக்குள்ளே 90% ஆஃப் த லாங்குவேஜ், தன்னுடைய தாய்மொழி வந்து 90% கற்றுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக்கலாக நிறைய இடத்துல டேட்டாஸ் இருக்குது.
என்னென்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட லைஃப் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த லாங்குவேஜ் தான் தன்னோட த்ரூ அவுட் த லைஃப் வந்து கற்றுக்குது அந்த குழந்தை. அந்த 5 வயசுக்குள்ள அந்த குழந்தை 90% ஆஃப் த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதை தான் லைஃப் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த லாங்குவேஜை வந்து அந்த லைஃப் ஃபுல்லாக வந்து குழந்தை கற்றுக்கிட்டு இருக்கு. 100% வந்து இட்ஸ் இம்பாசிபிள், யாராலும் ரீச் பண்ண முடியாது. ஸோ எதர் 1 or 2 அதை நம்ம பற்றி ஐடியா இல்லை, நம்ம அதை பற்றி இங்கே சொல்கிறதுக்கும் இல்லை. சரிங்களா? ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி தான் குழந்தைங்களுக்கு வந்து கிராசிங் பவர் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மொழி. ஏதோ நம்ம தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை ஹிந்திக்காரங்களுக்கு ஹிந்தியாக இருக்கலாம், மலையாளக்காரங்களுக்கு மலையாளமாக இருக்கலாம், தெலுங்கருக்கு தெலுங்காக இருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுடைய பேசிக் லாங்குவேஜ் தாய்மொழி. ஸோ இயல் மொழி அப்படின்னு சொல்லலாம். தாய்மொழின்னு சொல்லாமல், ஏன்னா ஒரு மொழியை வந்து அப்பா கிட்டேருந்து கற்றுட்டாங்கன்னா அது தாய்மொழின்னு எப்படி சொல்கிறது, அப்பா மொழி தானே சொல்ல முடியும். எல்லாமே தாய் தாய் தாய்ன்னு ரெஃபர் பண்ண வேண்டாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இயர் மொழின்னு சொல்வேன். இயர் மொழினா இயல்பாய் ஒரு குழந்தை தான் வசிக்கிற இடத்துலேருந்து இயல்பாய் கற்றுக்கொள்ளக்கூடிய மொழி. ஸோ தாய் தந்தைகிட்டேருந்து கற்றுக்கிட்டு தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கிடுது. இயல்பாக பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தால் அந்த மொழியை கற்றுக்குது குழந்தை. சப்போஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இல்லாமல் தன்னோட சமூகத்திலேருந்து நம்ம சொசைட்டிலேருந்து கற்றுக்குதுன்னா இயல்பாக சொசைட்டிலேருந்து கற்றுக்குது. ஸோ இயல்பு மொழி, ஒரு மனுஷனுக்கு இயல்பாக வரக்கூடிய மொழி இயல்பு மொழி, இயர் மொழி நான் சொல்லுவேன். ஸோ நான் இடத்துல மென்ஷன் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ ஒரு குழந்தை தன்னுடைய சின்ன வயசில் கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதை வந்து கற்றுக்கணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அது மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஏன் அப்படின்னா கணக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பேங்க்கில் ஒரு 10 ரூபா வச்சுருக்கோம், நம்ம செலவு பண்ணணும். செலவு பண்ணிட்டு நம்ம காசை வந்து மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறோன்னா பேசிக்காக நம்ம மேக்ஸ் தெரியும். 10 ரூபாவில் 2 ரூபா செலவு பண்ணிவிட்டு மிச்சம் 8 ரூபா இருக்குன்னா அந்த கணக்கு எனக்கு தெரியும். அதுக்காக நம்ம மேக்ஸ் கற்றுக்குறோம். சயின்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம், இந்த வீடியோவை வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்காக வந்து இதுக்கெல்லாம் பேசிக்ஸ் அடிப்படை. இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக போனாலும் அடிப்படைன்றது சயின்ஸில் தான் வரும் எல்லாமே. ஸோ இனோவேஷன் டெக்னாலஜி எல்லாமே சயின்ஸில் தான் வரும். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இதுதான். அது நம்ம அந்த வீடியோ எடிட்டிங்ன்ற அந்த டெக்னாலஜி அப்படின்னா அது ஒரு அதோட வந்து ஒரு என்ன சொல்ல பிரான்ச்சு. ஸோ பேசிக்காக பார்க்கணும் அதெல்லாம் சயின்ஸ் தான் உலகத்தில். ஸோ மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், லாங்குவேஜ் இந்த 3 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக தெரியணும். அதுக்காக தான் நம்ம குழந்தை பார்த்திங்கன்னா பார்ப்போம். சில பேர்லாம் அது ஒரு நகைச்சுவை சொல்லுவோம், காமெடியாக சொல்லுவோம். என்ன சார் நீங்கள் சயின்ஸ் வாத்தியார், உங்களுக்கு மேக்ஸ் தெரியாதுன்றீங்க. ஆனால் பசங்கக்கிட்ட மட்டும் வந்து நீங்கள் மேக்ஸையும் படிக்கணும், சயின்ஸையும் படிக்கணும், லாங்குவேஜை படிக்கணும், ஜாகிரஃபி படிக்கணும், ஃபிசிக்ஸ் படிக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், எல்லாம் இத்தனை சப்ஜெக்ட் கொடுக்குறீங்களா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டீச்சர்னால் சயின்ஸ் தான் எடுக்கிறீங்க, மேக்ஸ் டீச்சர்னால் மேக்ஸ் தான் எடுக்கிறீங்க. உங்கள்கிட்ட சயின்ஸ் கொஸ்டினை கேட்டால் கேட்கக்கூடாது, நான் மேக்ஸ் டீச்சர் அப்படின்றீங்க. ஆனால் எங்ககிட்ட மட்டும் எல்லாத்துலேருந்து கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அதுக்கு பேசிக்காக என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள்லாம் அந்த அறிவை கொடுத்துடணும். அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜிங் மேலே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் எடுத்து படிக்கிறாங்களோ படிச்சுக்கலாம். ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருப்பாங்க, அந்த ஃபோர் ஃபீல்டில் அது பார்த்தீங்கன்னா மாஸ்டராக இருப்பாங்க. அதில் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேலையாக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுடைய அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதை பண்ணக்கூடிய ரிசர்ச், அதை பண்ணக்கூடிய எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஃபீல்டில் அவங்க வந்து மாஸ்டர் ஆகிடுவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா விஷயங்களோட நாலேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கணுன்றது தான் நம்ம எஜுகேஷனுடைய ஒரு அடிப்படை நோக்கம். சரிங்களா? சரி, இப்போல்லாம் நம்ம எஜுகேஷனை பற்றி இவ்வளோ பார்க்குறோமே, இன்றைக்கி நம்ம டாப்பிக்குக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை. நம்ம எஜுகேஷனுக்காக ஒவ்வொருத்தரும் நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளோட எஜுகேஷனுக்கு நம்ம செலவு பண்ணிட மாட்டோம், ஆனால் நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆடிட்டர் எடுத்துட்டிங்கன்னா மாதத்துக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் earn பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா கிட்டத்தட்ட சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு தோராயமாக ஸ்கூலுக்கு ஃபீஸ் மட்டுமே அவர் என்ன கட்டுவார்? ஒரு பேசிக்கான மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்தா கூட, நான் வந்து கார்பரேஷன் ஸ்கூலை பற்றி பேசல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸை பற்றி பேசல, நான் நார்மலாக ஒரு மெட்ரிகுலேஷன் பேசிக்காக ஒரு மெட்ரிகுலேஷனை பற்றி பேசினேன். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபீஸே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40,000. இன்றைக்கி நிலவரப்படி 40,000 ரூபா, கிட்டத்தட்ட 30,000 40,000. ஸோ ப்ரைமரி ஸ்கூல்னால் ஒரு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30,000 ரூபா ஃபீஸு. அதே ஒரு மிடில் ஸ்கூல்னால் 40,000 ரூபா ஃபீஸு. இன்னும் ஹையர் செகண்டரிலாம் போனால் இன்னும் ஃபீஸ் கூட வருது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் வந்து 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவர் எஜுகேஷனுக்கு மட்டுமே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவார். அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த 4 லட்ச ரூபா வருமானத்தில் 1 லட்ச ரூபா ஸ்கூலுக்கே கொடுத்துட்டாரு. அப்போது எஜுகேஷன்றது வந்து ஒரு ப்ரைமரி பார்ட் ஆஃப் த லைஃப்னு ஆகிடுது. யாருக்கு? அந்த குழந்தைக்கு இல்லை, அந்த குழந்தையோட பேரண்ட்டுக்கு. ஸோ அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில்
1/4, அதாவது 1/4 பங்கு தன்னுடைய வருஷ வருமானத்தில் 1/4 பங்கு குழந்தைகளோட படிப்புக்கே சரியாக போகுது. அதுக்கு மேலே சாப்பாடு, அதுக்கு மேலே பசங்களுக்கு தேவையான காரியங்கள், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த வீடு இருக்கிறவங்களாம் ரொம்ப ரேர். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா சொந்த வீடுனா அது சென்னைன்னு எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோதான், டேன்ஸும் அதிகமாக இருக்காங்க. ஹவுஸ் ஓனர்ஸ், அதாவது சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க ரொம்ப ரேரு தான். ஸோ பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னும் பொழுதுபோக்கு அம்சங்கள். ஏன்னா வீட்டிலே உட்காந்துருந்து வெறும் ஸ்கூலு வீடு இல்லை வேலை ஒன்று தான் அவங்களுக்கும் வைத்தியம் முடிச்சிடும். அவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் தேவை. ஸோ அதெல்லாம் கணக்கு எடுத்துட்டால் எங்கேயோ போகும். ஸோ இவ்வளோ இருக்குது. பட் ஆனால் ஒருத்தரோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அது இதெல்லாம் எங்கேயோ இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் தன்னோட ஃபேமிலிக்காக அவன் பண்ணக்கூடிய செலவில் 1/4 பார்த்திங்கன்னா பசங்களோட எஜுகேஷனுக்கே சரியாக போகுது. இன்னும் ஸ்கூல் எஜுகேஷன் இதுக்கு மேலே காலேஜஸ் அப்படி இப்படின்னு போனாங்கன்னா இன்னும் வந்து ஃபீஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா எப்படி தெரியுமா இருக்குது? என் பேக்கெட்டில் இருக்க காசை நான் கொண்டு வந்து கோயில் உண்டியில் போட்டு போயிடுறேன். நான் என்ன பண்ணுறேன்? அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன புண்ணியம்? கடவுள் அருள் தருவார். என்கிட்ட இருக்க காசை எடுத்து உண்டியில் போட்டேன். உண்டியில் இருக்க காசு யாருக்கு பிரயோஜனம்? ஒன்று ட்ரஸ்ட்டுக்கு போகும், இல்லை அறநிலைத்துறைக்கு போகும், இல்லைனா வந்து அந்த கோயில் தர்மக்கு தக்க போய் சேரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் என்ன, கடவுள் அருள் கொடுத்து என்ன பண்ண போகிறாரு? விலைவாசியை குறைச்சாரா? குறைக்கல. போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரா? பண்ணி தரல. இல்லை வேறு என்ன, சமுதாயத்தில் நமக்கு தேவையான வசதிகள் அந்த இதெல்லாம் கோயிலுக்கு உண்டியில் நம்ம காசு போடுறதால நம்ம கூட என்ன ஆதாயம் எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் பண்ணுற வேலையும் அதே தான். ஸ்கூல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்துகிறாங்க, கார்பரேஷன் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதனால் என்ன பிரயோஜனம் எனக்கும் இன்றைக்கி தெரியல. அதுலேருந்து சொல்லக்கூடிய ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஏதோ கணக்கு காட்டுறதுக்காக அந்த ஸ்கூல்ஸும் வச்சு நடத்துகிறாங்க. என்ன கேட்டோன்னா, கார்பரேஷன் ஸ்கூல்னு வச்சு ரன் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரைவேட்ஸுக்கு ஸ்கூல் லைசன்ஸை கொடுத்துட்டு அது கூட சேர்த்து வச்சு கார்பரேஷன் ஸ்கூல்ஸு இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நடத்துறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? எல்லாம் வந்து பிரிவினை, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. இந்த பாருப்பா, நீ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற யூ ஆர் ஏ குட் காய், நீ கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற அவர் நாட் ஏ குட் பாய். இப்போ தான் நிறைய இடத்துல இப்படி தான் வந்து என்ன சொல்கிறது, கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறியா, யூ ஆர் ஏ லோ ஸ்டாண்டர்ட் பாய் இல்லை லோ ஸ்டாண்டர்ட் கேர்ள். நீ வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிற யூ ஆர் குட் ஸ்டாண்டர்ட் பாய், குட் ஸ்டாண்டர்ட் கேர்ள். இப்படி தான் எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஷுட் டேக் எ ப்ராப்பர் இனிஷியேஷன் அண்ட் மேக் எஜுகேஷன் என்டையர்லி ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன் இன் தர் கண்ட்ரி ஆர் ஸ்டேட். இதுதான் ஒரு நாட்டில் இல்லை ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சமக்கல்வி அண்டு இலவச கல்வி, சமக்கல்வியும் இலவச கல்வியும் வழங்க வேண்டும். அதில் பணக்காரன்னு பார்க்கக்கூடாது, ஏழைன்னு பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம், ஹை ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம். நீ பிச்சைக்காரனோட பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு ஹை ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம் தான் கொடுக்கப்படணும். நீ அம்பானி வீட்டு குழந்தையெல்லாம் உனக்கு ஹை ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம் தான் கொடுக்கப்படணும். உனக்கு கல்வி முற்றிலும் இலவசம், கல்வி விற்பனைக்கு அல்லன் அப்படின்ற ஒரு சட்டத்தை என்னைக்கு கொண்டு வராங்களோ அன்றைக்கி தான் நாடு திருந்தும். நாட்டில் இருக்க குழந்தைகளுக்கு ஒரு சமமான கல்வி கிடைக்கும். நான் இன்றைக்கி இந்த வீடியோ முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ரீசனே இதுதான். ஸோ கல்வின்றது எல்லா நிலையில் இருந்தாலும் அந்த ஸ்கூல் சிஸ்டத்துக்குள்ளே வந்து பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தா மட்டும்தான் நாட்டில் ஒரு நல்ல தரமான கல்வி எல்லோருக்கும் போய் சேரும். நீங்கள் என்ன தான் வந்து ப்ரமோட் பண்ணி கார்பரேஷன் ஸ்கூலு, அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்னு பிரித்து வச்சாலுமே, இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஃபீஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக போகுது, 1 lakh மேலே போகுது. ஸோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸை வந்து அதாவது அந்த ஃபஸ்ட் டைம் என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட வந்து செலவாயிடுது சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ஸ். ஸோ எஜுகேஷன்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு காஸ்ட்லியஸ்ட் பிஸ்னஸ் ஆகிடுச்சு, காஸ்ட்லியஸ்ட் பிஸ்னஸ். டீச்சர்ஸ்க்கு நல்ல சேலரி கொடுங்க, வேணான்னு சொல்லலை. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீஸ் வாங்காதீங்க. த கவர்மெண்ட் ஷுட் டேக், அதாவது கவர்மெண்ட் வந்து செஸ்லாம் போட்டு வாங்குறாங்க, எஜுகேஷன் செஸ் வாங்குறாங்க. ஸோ கார்பரேஷன் ஸ்கூலில் செலவு பண்ணாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முன்மாதிரியாக எடுத்து அதோட மாடலாக எடுத்துகிட்டு ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரி ஸ்கூல் சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்டில் வந்து ப்ரூவ் பண்ணி அதை இன்றைக்கி வந்து கொண்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ 5 ஸ்டார் ஹோட்டலோட பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் நல்லா ஹை ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க. ஸோ பசங்களாம் எனக்கே பார்க்கும்போது அந்த ஸ்கூலை நேரில் போய் பார்க்கணும், நான் படித்த ஸ்கூலோட 100 மடங்கு பெட்டரான குவாலிட்டியில் இருக்குது, நான் போய் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வருது.
ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையுமே ஸ்கூல் எஜுகேஷன் ஷுட் பி மேட் ஃப்ரீ அண்ட் அட் ஏ குட் குவாலிட்டி. ஸோ தரமான கல்வி இலவசமாக எப்பொழுது ஜனங்களுக்கு கிடைக்குதோ அன்றைக்கி தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளி விளக்கு ஏறும். ஸோ அவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா 1/4 எஜுகேஷனே செலவு பண்ணுறாங்க, அதுக்கு மேலே வரி கட்டுறாங்க. நீங்கள் என்ன தான் வருமான வரி கட்டாத ஒரு மனுஷன் எடுத்துட்டாலும் மறைமுகமாக நிறைய வரி கட்டிட்டு தான் இருக்கான். அவன் போடுற பெட்ரோலில் வரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வாங்குகிற சப்போஸ் ஒரு ஹோட்டலுக்கு போகிறானா அதில் வரி இருக்குது, அவன் தண்ணி பாட்டில் வாங்குறானா அதில் வரி இருக்குது, டீ குடிக்கிறானா அதில் வரி இருக்குது, அவன் ஒரு ஆட்டோக்கு அவன் ஒரு செலவு பண்ணணும் அதில் வரி இருக்குது, காருக்கு செலவு பண்ணணும் அதில் வரி இருக்குது, நீ வேறு ஏதாவது வேலைக்கு போகிறோன்னா அதில் வரி இருக்குது, பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதில் வரி இருக்குது, எல்லாத்துலேயுமே வரி, மறைமுகமும் வரி. இந்த இந்தியாவில் இருக்க எல்லா வரிகளை நலிஃபை பண்ணிட்டேன்னா ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் தன்னுடைய வாழ்க்கையில் மாதத்துக்கு 5000 ரூபாய் இருந்தால் போதும், இல்லை 2000 ரூபாய் இருந்தால் போதும், வாழ்க்கையில் ஈஸியாக நடத்திடலாம். அந்த வரின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் எல்லாமே பொருட்கள் ஏறிட்டே போகுது, அவனுக்கு லோடு ஏறிட்டே போகுது. போன நீ 20,000 ரூபாய் சம்பாரிச்சாலும் மிடில் கிளாஸ் பர்சன் 20,000 சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது. ரீசன் என்ன? விலைவாசிகள். காரணம் என்ன? வரி அதிகமாகுது. ஸோ எஜுகேஷனுக்கும் செலவு பண்ணணும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வரியும் கொடுத்துட்டு அந்த வரியில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ், ஸ்கூல் சிஸ்டம் சரியில்லை. நான் மற்றதை பற்றி எதுவும் பேச விரும்பல, ஸ்கூலை படிப்பு தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல தரமான கல்வி கிடைக்குதா? இல்லை. ஏன் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நான் செலவு பண்ணணும், நான் வருமான வரியும் கட்டணும், ஸ்கூலுக்கு ஃபீஸும் கட்டணும், நான் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது, குட்ஸ் சர்வீஸ் ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், எந்த ஒரு பொருளும் வாங்கலாம் அதிகபட்சமாக ஒரு லக்ஸுரி கூடுன்னு வந்தால் 25-28% மினிமம் 5% நான் கட்டி தான் ஆகணும். வரியே இல்லாத பொருள்னால் வெரி ரேர். காய்கறி, ப்ராசஸ் பண்ணாத ஃபுட்டு, ப்ராசஸ் பண்ணாத பொருட்களுக்கு மட்டும்தான் வரி 5%. மற்ற எல்லாத்துக்குமே 7%, 9%, 12%, 18%, 28% ரொம்ப ஹெவி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் பற்ற மாட்டேங்குது, எல்லாமே செலவு 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 ஏறிட்டே போகுது. ஒரு காலத்தில் 1 லிட்டர் பெட்ரோலு நான் பைக்கை ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது 20 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு மெட்ராஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு வருவேன். வெறும் 20 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் கிடைக்கும் எனக்கு. 30 ரூபா லிட்டர் பெட்ரோலு 20 ரூபாய்க்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட மெட்ராஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு வருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சுசுகி மேக்ஸ் என்ற டார் வச்சுருந்தேன். 20 ரூபாய்க்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நான் போய் சுற்றிட்டு வருவேன். எனக்கு அப்போல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, 20 ரூபா கிடைச்சா போதும், நான் தான் ராஜா, எங்கனாலும் சுற்றிட்டு இருப்பேன். இன்றைக்கி 1 லிட்டர் பெட்ரோல் 110 ரூபா, 120 ரூபா, 119 ரூபா ரேட்டு. இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, செலவு தான் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ சம்பாரிச்சாலும் செலவு ஆகிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குது கையில். ரீசன் என்னென்னா, ஸோ காரியங்கள் இது தான். கவர்மெண்ட் இப்போ விலைவாசியை பற்றி இங்கே பேச வரல, ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி தான் பேசுகிறோம். அது கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கவர்மெண்ட் கொடுத்து ஆகணும். இதை இந்த வீடியோ வைரல் ஆனாலும் சரி கவர்மெண்ட் இது பேரில் ஒரு இனிஷியேஷன் எடுத்து எஜுகேஷன் சிஸ்டத்தை 100% ஃப்ரீயாக தான் கொடுத்தாகணும். எஜுகேஷனை ஒரு லக்ஸுரி ப்ராடக்டாக கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது. எவ்வளோ பெரிய டாட்டா அம்பா, அதாவது டாட்டா பிர்லாவோட வீட்டில் இருக்கிற பையனும் சரி, அம்பானோட வீட்டில் இருக்கிற பையனும் சரி, ஒரு தெருக்கோடியில் பிச்சைக்காரனாக இருக்கிற பையனும் சரி, எல்லாருமே அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் எஜுகேஷனை கெயின் பண்ணணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஜூனில் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு முடிவு எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டு இதை செய்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் நீங்கள் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷனை பற்றி ஒரு கன்சிடரேஷனை கொண்டு வாங்க. உங்களுக்குள்ளே இன்றைக்கி நான் விதைக்கிற விதை அது. ஃப்ரீ எஜுகேஷன்றது ரைட்ஸ் ஆஃப் எவ்ரி சிங்கிள் சைல்டு. ஒவ்வொரு குழந்தையோட உரிமை இலவச கல்வி. அதை பணத்துக்காக கொள்ளக்கூடாது. அந்த பணத்தை எடுத்து நம்ம கவர்மெண்ட், அந்த பணத்தை எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அரசாங்கோட நலத்திட்டங்களுக்கு கொடுக்குறேன், நாடு எனக்கு இம்ப்ரூவ் ஆகட்டும். கல்விக்காக மட்டுமே என் தண்டை செலவு பண்ணிகிட்டு இருக்கணும். கல்வி அரசாங்கம் எடுத்து நடத்தட்டும், செய்வோம். இன்று இல்லை நாளை நாம் நிச்சயம் செய்வோம். இலவச கல்வியை கொண்டு வருவோம். இலவச கல்வியை நாளை சமுதாயம் அனுபவிக்கும். இதனுடைய வாக்குறுதி. நன்றி.